ஹேமந்த் சோரன் தலைமையிலான ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சாவின் ஆட்சி அடுத்த ஆண்டு ஜனவரி மாதத்தோடு முடிவுக்கு வருகிறது. ஜார்க்கண்டில் சட்டமன்ற தேர்தலை நடத்துவது தொடர்பாக தேர்தல் ஆணையம் ஆலோசித்து வரும் நிலையில் இந்த ஆண்டு நவம்பர் அல்லது டிசம்பர் மாதம் மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தலுடன் சேர்த்து ஜார்க்கண்ட் தேர்தலும் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஜார்க்கண்ட் மாநிலத்தை பொறுத்தவரை ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா, காங்கிரஸ் ஒன்றிணைந்த இந்தியா கூட்டணிக்கும் NDA கூட்டணிக்கும் கடும் போட்டி நிலவக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் ஜார்க்கண்டில் இருக்கும் 14 மக்களவை தொகுதிகளில் ஆளுங்கட்சியான ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சாவை பின்னுக்கு தள்ளி 8 தொகுதிகளில் வென்றது பாஜக. இதே ஆதரவுடன் சட்டமன்ற தேர்தலிலும் வென்று ஆட்சியை பிடிக்க தீவிரம் காட்டி வருகிறது. ஆனால் பாஜகவிற்கு மிகப்பெரிய சவாலாக இருப்பது பழங்குடியின மக்கள் பெரும்பான்மையாக இருக்கும் தொகுதிகள் தான். ஜார்க்கண்ட் மாநிலத்தை பொறுத்தமட்டில் 26.21 விழுக்காடு பழங்குடியின மக்கள் இருக்கின்றனர். இதனால் வெற்றியை தீர்மானிக்கும் வாக்குகளாக பழங்குடியின மக்களின் வாக்குகளே இருக்கும். ஆனால் பாஜக மீது கடும் அதிருப்தியில் இருக்கின்றனர் பழங்குடியின மக்கள். ஹேமந்த் சோரன் பழங்குடியின இனத்தைச் சேர்ந்தவர் என்பதால் மட்டுமே அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். தேர்தல் பிரச்சாரங்களுக்கு கூட அவருக்கு ஜாமீன் வழங்கப்படவில்லை என்ற ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சாவின் பிரச்சாரங்கள் பாஜக மீதான அதிருப்தியை மேலும் அதிகப்படுத்தியிருக்கிறது. நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் கூட பாஜக தோற்ற 5 இடங்களும் பழங்குடியின மக்கள் போட்டியிட ஒதுக்கப்பட்டிருக்கும் தொகுதிகளே. பாஜகவின் மூத்த தலைவரும் முன்னாள் ஜார்க்கண்ட் முதல்வருமான அர்ஜுன் முண்டாவை கூட குந்தி தொகுதியில் தோல்வியை சந்தித்திருந்தார். சட்டப்பேரவை தொகுதிகளை பார்க்கும்போது ஜார்க்கண்டில் இருக்கும் 81 தொகுதிகளில் 28 தொகுதிகள் பழங்குடியின மக்கள் போட்டியிட ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. இந்த தொகுதிகளில் தோல்வியை தழுவும் பட்சத்தில் மாநிலத்தில் வெற்றியே கேள்விக்குறியாகும் என்பதால் இந்த தொகுதிகளுக்கு கூடுதல் கவனம் செலுத்தி வருகிறது பாஜக. இந்த டாஸ்க்குக்காக பாஜக களம் இருக்கிறதே அசாம் முதல்வர் ஹிமந்த பிஸ்வா சர்மா. அதற்கு காரணம், கடந்த காலங்களில் எங்கெல்லாம் பாஜக ஆட்சி அமைக்க திணறுகிறதோ அங்கெல்லாம் எதிர்க்கட்சிகளை உடைத்து பாஜகவை ஆட்சி அரியணையில் ஏற்றும் அரசியல் சாணக்கியராக செயல்பட்டிருக்கிறார் ஹிமந்த பிஸ்வா சர்மா. மக்களவை தேர்தல் முடிவுகள் வெளியாகி 13 நாட்களில், அதாவது ஜூன் 17 அன்று ஜார்க்கண்ட் மத்திய அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹானுடன் சேர்த்து ஹிமந்த பிஸ்வா சர்மாவையும் இணை பொறுப்பாளராக நியமித்தது பாஜக தலைமை. ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சாவின் அதிருப்தி தலைவராக இருந்த சம்பாய் சோரன் பாஜகவில் இணைந்து விட்டார் என்று அறிவித்தது தொடங்கி இப்போது ஜார்க்கண்டில் பாஜகவின் கூட்டணி குறித்து அறிவிப்பது வரை பாஜக சார்பாக அனைத்து முக்கிய முடிவுகளையும் எடுத்து வருபவர் ஹிமந்த பிஸ்வா சர்மாவே. பொறுப்பாளராக நியமிக்கப்பட்ட இந்த 100 நாட்களில் இதுவரை 16 முறை ஜார்க்கண்டிற்கு சென்றிருக்கிறார். அனைத்துமே பெரும்பாலும் 2 நாள் சுற்றுப்பயணமாக தான் இருந்திருக்கிறது. ஜார்க்கண்டில் பொறுப்பாளராக கால்பதித்த பின்னர் முதல் வேளையாக அர்ஜுன் முண்டா, சுதர்ஷன் பகத், சமீர் ஓரான், கீதா கோடா, சீதா சோரன் மற்றும் அருண் ஓரான் போன்ற முக்கிய பழங்குடியின தலைவர்களை சந்தித்து பழங்குடியின மக்களிடையே பாஜக ஏன் இவ்வளவு பலவீனமாக இருக்கிறது என்பதை கேட்டறிந்தார் சர்மா. இந்த தலைவர்களில் சிலர் மக்களவைத் தேர்தலில் போட்டியிட்டு தோல்வியை சந்தித்திருந்தனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தலைவர்கள் சந்திப்பு, செய்தியாளர்கள் சந்திப்பு என்று அனைத்தும் முடிந்த பிறகு பழங்குடியின மக்களின் வாக்குகளை பாஜகவிற்கு கொண்டு வந்து சேர்ப்பதற்கான பணியில் இறங்கினார் சர்மா. பழங்குடியின மக்களை சந்தித்து அவர்களின் குறை நிறைகளை கேட்பது, அவர்களுடனே சேர்த்து பிரதமர் நரேந்திர மோடியின் மன் கி பாத் உரையை கேட்பது என்று மக்களுடன் நெருங்கி பயணிக்க தொடங்கினார். அதே நேரம் ஜார்க்கண்டில் பழங்குடியின மக்களுக்கும் அதிகார மையத்துக்கும் எந்த ஒரு மோதல் ஏற்பட்டாலும் முதல் ஆளாக சம்பவ இடத்துக்கு விரைந்து பழங்குடியின மக்களுக்கு ஆதரவாக நின்றார். ஜார்க்கண்ட் மாநிலத்தில் வங்கதேசத்தவரின் ஊடுருவல் அதிகமாகி வருவதாக பாஜக ஏற்கனவே குற்றஞ்சாட்டிய நிலையில் இந்த விவகாரத்தையும் தன் கையில் எடுத்திருக்கிறார் சர்மா. சாந்தல் பர்கானா போன்ற முக்கியமான பழங்குடியின பகுதியில் வங்கதேசத்தவர் ஊடுருவலால் நிலங்கள் பறிப்போகும், வன்முறைகள் வெடிக்கும் என்று தொடர்ந்து பாஜக சொல்லி வரும் நிலையில் பாஜக ஆட்சிக்கு வந்தால் மட்டுமே நிலைமையை சீர் செய்யும் என்று பிரச்சாரங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. தன்னை ஒரு தலைவனாக முன்னிறுத்தாமல் மக்களுள் ஒருவராய், கட்சியின் அடிப்படை தொண்டனாய் சர்மா செய்யும் பிரச்சாரங்கள் பாஜகவிற்கு சாதகமாக அமைய வாய்ப்புகள் இருக்கிறது என்கின்றனர் அரசியல் விமர்சகர்கள். அதே நேரம் தன் சொந்த மாநிலமான அசாமில் இருக்கும் பழங்குடியின மக்களின் நலனுக்காக எதையும் செய்யாதவர் ஜார்க்கண்ட் மக்களுக்காக மட்டும் என்ன செய்துவிட போகிறார் என்று விமர்சித்து வருகின்றன எதிர்க்கட்சிகள். ஆனாலும் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சாவிற்கு மிகப்பெரிய தலைவலியாக ஹிமந்த பிஸ்வா சர்மா இருந்து வருவதாக சொல்லப்படுகிறது. சர்மாவின் சாமர்த்திய நகர்வுகள் பாஜகவிற்கு கை கொடுக்குமா, மீண்டும் பாஜக ஆட்சியை பிடிக்குமா என்பதை இப்போது மிகப்பெரிய கேள்வியாக மாறியிருக்கிறது.